ஒரு குரங்கு தண்ணியில் நீந்திட்டு இருக்க ஒரு மீனை பார்க்குது. அதை பார்த்துன்னு ஏதோ தண்ணியில் துடிக்கிற மாதிரி அதுக்கு தோணுது. உடனே அதை காப்பாற்றுங்கிற எண்ணத்தில் அந்த தண்ணியிலேருந்து மீன் வெளியெடுத்துருது. வெளியெடுத்து கொண்டு கரையில் கொண்டு வைக்குது மீனை. இப்போ சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா, தனக்கு ரொம்ப பிடிச்சமான பழத்தை அதோட வாயில திணிக்குது. இந்த மீன் கொஞ்ச நேரத்தில் சுவாசம் இல்லாமல், ஏற்கனவே தண்ணியில் எனக்கு சுவாசம் கிடைக்கும், ஆக்சிஜன் கிடைக்கும், அது இல்லாமல் இருக்கிற நேரத்தில் இது வாய்க்குள்ள பழத்தை வர திணிக்குதா, மீன் செத்தே போயிடுது. உடனே குரங்கு ரொம்ப கவலை அழுகுது. இந்த குரங்கோட எண்ணம் ரொம்ப நல்ல எண்ணம் தான். அது உண்மையிலே காப்பாற்ற நினைச்சது, அது சாப்பாடு கொடுக்கணும்னு நினைச்சது. ஆனால் அதுக்கு என்ன தேவை, என்ன கொடுக்கணுங்கிறது குரங்குக்கு தெரியல. இதே மாதிரி தான் நம்மள்ட்ட நிறைய பேர் இருந்துருக்கிறாங்க. நமக்கு என்ன தேவைன்னு தெரியாமலே, அதை அடுத்தவங்களுக்கு என்ன தேவை நமக்கு புரியாமலே நமக்கு பிடிச்சதை அவங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். நமக்கு பிடிச்சதை அவங்களுக்கு பிடிக்கணும்னு நினச்சி நம்ம அவங்க திணிச்சுட்டு இருக்கிறோம் அந்த விஷயத்த. ஆனால் அது அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா நம்ம கேட்கறதே இல்லை. நமக்கு பிடிச்சது தான் அவங்களுக்கு பிடிக்கும், நம்ம தப்பாக நினச்சிட்டே இருக்கிறோம். நமக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும், நம்ம தப்பாக நினச்சிட்டு அவங்க திரும்ப திரும்ப நம்ம தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. சில பேர் நம்ம ரொம்ப லைக் பண்ணுவாங்க, லவ் பண்ணுவாங்க, பட் நமக்கான டைமும் கொடுத்து அவங்களோட வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க. நாம அதை புரிஞ்சுக்காம, நீ எனக்கு டைம் கொடுக்கல, நீ எனக்கான இது கொடுக்கல, குவாலிட்டி டைம் தரல, அப்படி மெசேஜ் பண்ணுவோம், அதை செய்வோம் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்போம். அவங்கள நீ என்னை மறந்துட்டேன், நீ நினைக்கிறது இல்லை, நீ எனக்கு கால் பண்ணியா. இந்த குரங்கு இதை தான் செஞ்சது. குரங்கோட பாசம் உண்மையானதான், அது மாதிரி நம்மளோட பாசமும் உண்மையானதான். பட் என்ன யாருக்கு கொடுக்கணுமோ அதை சரியாக கொடுங்க. இல்லை அப்படின்னாக்க அந்த மீன் இறந்த மாதிரி நம்மளுடைய உறவும் இறந்து போயிடும்.